பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் எனக்கு கிடைத்தது. எப்படி சொல்ல வேண்டும்? எல்லாம் எனக்கு கிடைத்தது. வாக்கு தத்தங்களை ஓங்கி அடிச்சா அது நிச்சயமா பலன் கொடுக்கும். அதை அதை முணுமுணுத்து கொண்டிருக்கிறதுக்குரியதில் அது அப்படி சொன்னால் நடக்காது. உயிருள்ள வாக்கு தத்தமா அது வேலை செய்யணுமானா அடிச்சு பேசணும். அல்லேலூயா. எப்படி பேசணும்? அடிச்சு பேசணும். சொல்ல பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னாரு. நீங்கள் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் அடித்து சொல்லுவேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி தான் மக்களுக்கு படித்து கொடுத்தேன். அப்படி அடித்து சொன்னவங்கள்லாம் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா, முன்னேறினாங்க. அதே மாதிரி அந்த வசனத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் எனக்கு கிடைத்தது. இது பத்தாது, நீங்கள் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். எல்லாம் எனக்கு கிடைத்ததுங்கிறத சாதாரணமாக சொல்லக்கூடாது, வினோதமாக வித்தியாசமாக சொல்லணும். அப்போ தான் அது வேலை செய்யும். எல்லார மாதிரி உங்கள் நேச்சுரல், உங்கள் இயற்கை தன்மையை விட்டுட்டு இயற்கைக்கு அப்பால்பட்ட நிலைமையில் சொன்னால் அங்கே தான் அற்புதம் நடக்கும். ஏன்னா இயற்கையாக நடக்கிறதெல்லாம் அற்புதம் கிடையாது, இயற்கைக்கு அப்பால் நடக்கிறது தான் அற்புதம். சொல்லுங்க. இப்போ அப்படித்தான் வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதி சொல்லணும். தனியாக ஒரு இடத்துல நின்று எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், இப்படி சொன்னீங்கன்னா அது தேவன் சந்தோஷப்படுவார், பரலோகமே திரும்பி பார்க்கும். அல்லேலூயா. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை விட்டு அப்படி எப்படி போய்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி ஓங்கி சொன்ன உடனே அத்தனையும் திரும்பி பார்த்து உங்களிடத்துல வர பார்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க இன்னொரு முறை, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். உங்க நிலைமையை பார்க்காதீங்க. பாஸ்டர், எங்க நிலைமை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்க சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு எத்தனை தடை இருக்குது, எத்தனை கஷ்டம் இருக்குது, எத்தனை தேவை இருக்குது, எத்தனை பற்றாக்குறை இருக்குது, எத்தனை பேர் என்னை பரியாசம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் நிந்திக்கிறாங்க, என்னை சுற்றி எத்தனை சிரமங்கள் இருக்குது, எத்தனை சூழ்நிலைகள் வழியாக நான் கடந்து போகிறேன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எந்த சூழ்நிலைமையில் நீங்கள் கடந்து போனாலும் சூழ்நிலைமையை பார்க்காதீங்க. சொல்லுவாங்க, அலைகளை பார்க்காத மூழ்கிடுவ. இயேசு நடந்து வர்றார், அவரை மட்டும் பாரு. அவர் கடலில் நடந்து வந்தார், அவரை மட்டும் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், நாட் ஆன் த வேவ்ஸ். இன்றைக்கி அலை மேலே வரும், நாளைக்கு கீழே போயிடும். நீ இயேசுவின் கண்களை பதித்த வண்ணமாய் நீ சொல்லணும். மறுபடியும் ஒரு முறை வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? அதே மாதிரி எல்லாம் பாருங்க, மூணு சொல்லணும். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இவ்வளவும் சொன்னுங்க, வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதம் வெற்றி மாதமாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து பணிந்து கொள்ளும். உங்களை விட்டு போயிருக்கோம் நிறையா. இவங்ககிட்டலாம் நம்ம எல்லாம் நிற்க முடியாது, ஏன்னா இவனுக்கு ஜபமும் இல்லை, கிருபையும் இல்லை, அபிஷேகமும் இல்லை. ஆசீர்வாதம் எல்லாம் கிருபை உள்ளவன்ட்ட போவோம், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை சொன்ன உடனே போனதெல்லாம் திரும்ப திரும்ப தேடி வரும். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன், இதை சொல்கிறேன்னு சொன்னால் நான் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அங்கங்கிறது விடுபட்ட உங்களை விட்டு போன ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களை தேடி திரும்பி அப்படி அபவுட் டேர்ன் பண்ணி திரும்பி வர்றதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேனே, நம்புங்க ப்ளீஸ். நான் பார்த்து தான் சொல்கிறேன். நீ எது தான் போச்சோ, ஐயோ கைவிட்டு போச்சே, அது போயிட்டுதே, இது இழந்துட்டேனேன்னு சொன்ன அத்தனையும் திரும்ப வரும். அத்தனை புத்தியும் திரும்ப வந்து, நேபுகாத்நேச்சாருக்கு 7 வருஷம் புத்தி இல்லாமல் அலைஞ்சான். அதுக்கப்புறம் 7 வருஷம் கழித்து அவனை தேடி அந்த புத்தி வந்தது. மந்திரிமார் வந்தாங்க, அவனுடைய அரசாட்சி, அரசாங்கம் எல்லாம், ராஜாங்கமும் திரும்பி வந்தது. அது மாதிரி கர்த்தர் எல்லாம் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. அதான் அந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் போய் பணிய தேவையில்லை. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பணிஞ்சு கும்பிட்டு ஒவ்வொன்றையும் வாங்க தேவையில்லை. அதெல்லாம் உங்களை வந்து பணிந்து உங்களுடையதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் வணங்கி வாழணும்னு இல்லை, மனுஷர்கள் வந்து உங்களை வணங்கி வாழும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். வணங்கின்னா உங்களுக்கு முன்னால் தாழ்த்தின்னு அர்த்தம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்கள் கூட உனக்கு முன்பாக வந்து பணிவார்கள். உனக்கு விரோதமாக பேசினவங்க உனக்கு முன்பு வந்து பணிவார்கள். உனக்கு உன்னை குறித்த சந்தோஷம் இல்லாமல் இருந்த எல்லாரும் இனிமேல் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய அனுபவம் உங்கள் அனுபவமாய் மாறட்டும். ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டார் என்றால் எல்லாம் உங்களுடையதாகும். ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு கொடுத்தான். அது மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பார். சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு வேண்டிய பண வசதி கொடுப்பார். எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று நீங்கள் சொல்வீர்கள். எல்லாரும் எனக்கு நன்மை செய்தார்கள் என்று சொல்வீர்கள். எல்லாரும் எனக்கு முன்பு வந்து பணிந்தார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். எதிர்த்து நின்றவர்கள் பணிந்தார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். எனக்கு சத்துருக்களாக இருந்தவர்கள் வந்து சிநேகம் பாராட்டினார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இதுவரைக்கும் உங்களோடு பேசாதவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு புதிய துவக்கமாக இருக்கும். இது கல்வியின் துவக்கம் மட்டுமல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்களை துவக்குகிற மாதமாகவும் இருக்கிறது. சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு முறை சத்தமிட்டு, எல்லாம் எனக்கு பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. அப்புறம் பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தியாயிருக்கிறேன். எப்படி? நான் திருப்தியாயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும். இயேசுவுக்கு உண்மையாக இருக்கணும். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். இந்த உண்மையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சக்ரிஃபைஸ் பண்ணணும். உண்மையாக இருக்கிறதுக்காக நீங்கள் உங்களை ஒருத்து சில கவனங்களை செலுத்த வேண்டும். ஏன்னா உண்மைக்கு விரோதமாக அவ்வளோ யுத்தங்கள் நடக்கும். நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் எல்லாமே ட்ரிக்ஸ் பண்ணி தான் வாழ்கிறாங்க. எல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி தான் முன்னேறாங்க. படிக்கிற பிள்ளைகள் கூட பரீட்சையில் பார்த்து எழுதி பாஸ் ஆகிட்டு வர்றாங்க. ஒருவரும் சுத்தமாக இல்லை. அந்த பளிங்கு மாதிரி தெளிவு இல்லை. அதனால் இயேசுடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் கரைத்திரையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த வெற்றி உங்களை வந்து பணியும், ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து பணியும். பணம் தேடி நீங்கள் போடி வேதனைப்பட வேண்டாம். அது வந்து உங்கள்கிட்ட வரும். தேவையான நேரம் உங்கள்கிட்ட வந்து பணிந்து நிற்கும். கரங்களை அசைங்க கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்து. இந்த வார்த்தைகளை சொன்னது யார் தெரியுமா? பரிசுத்த பவுல். இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? ஊழியங்கள் பல நாடுகளெல்லாம் முடித்துவிட்டு கடைசியில் ரோம சேவகர்கள் அவரை பிடித்து நியாய விசாரிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டவராக இருந்தார், கட்டுண்டவராக இருந்தார். அந்த மாதிரி கட்டப்பட்ட பவுல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் நிருபத்தை அவர் அங்கிருந்து தான் எழுதினார். ஜெயிலுக்குள்ளே இருந்து கடிதம் எழுதினார். சிறையில் போட்டாலும் அவருடைய வேலை நிற்கவில்லை. அதான் ஊழியம் செய்வது என்றால் எந்த காலத்திலும் நிற்காதது தான் ஊழியம். எந்த காலத்திலையும் மாற்றப்பட முடியாது. இவர் சிறையில் இருந்தாலும் ஊழியம் செய்வார், வெளியே இருந்தாலும் ஊழியம் செய்வார். அந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறையில் இருந்து கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். ஏன்னா ஏராள சபைகளை கட்டினார், எல்லா தேசங்களிலும் போய் சபை கட்டினார். அந்த ஊழியத்துக்கு எல்லாத்துக்கும் தேவை எங்கிருந்து வந்தது? அவருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுத்தது. அதனால தான் அவர் சொல்கிறார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அது இருக்கிறது ஜெயிலில். ஆனால் அவர் சொல்கிறார், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தன்மையே வேற. நீ இருக்கிற சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வமாய் உன் நடுவில் இருப்பார். அல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய 7 நிபந்தனைகளை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இப்படி திருப்தியாக வாழணும். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், இப்படி சொல்லணுமானா என்ன செய்யணும்? ஒரு 7 நிபந்தனைகள் சொல்லுங்கள். இந்த மாற்றம், இதெல்லாம் மாற்றமே வரக்கூடாது. மாற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லி கையை வைத்துங்க. இந்த 7ல் மாற்றமே நீங்கள் நல்லதுதான் சொல்லுவீங்க. இந்த 7ம் நான் கடைப்பிடிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா.
முதலாவது 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் முதல் நிபந்தனை என்ன? இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இதுதான் முதல் நிபந்தனை. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதா முதல் நிபந்தனை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் அது பெருசு இல்லை. யாரோட பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்பதுதான் பெருசு. யார் சபைக்கு வாராங்கிறது பெருசு இல்லை, யார் சபையில் நிலைத்திருக்கிறா என்பதுதான் பெருசு. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், என் மாம்சம் புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னில் நிலைத்திருக்கிறார்கள். யோவான் 6:56. அதான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறதுக்கு நாம் வாஞ்சிக்கணும், விரும்பணும். சபைகள் அதில் கரெக்டாக இருக்கணும். அப்படி திருவிருந்தில் பங்கு எடுக்காட்ட நிலைத்திருக்கிறதுல பிரச்சனை வரும். இயேசுக்காக நிலைத்திருக்கணுமானா பிரதிஷ்டையோடு திருச்சபையிலே அர்ப்பணிப்போடு திருவிருந்திலே பங்கெடுக்க வேண்டும். என் மாம்சம் புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்றார். அதனால தான் கர்த்தருடைய பந்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கணும், சபையிலே நிலைத்திருக்கணும், சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் அறிந்த ஆவிக்குரிய விஷயங்களிலே நிலைத்திருக்கணும். ஆராதிப்பதிலும் உபவாசம் பண்ணி ஜெபிப்பதிலும் நீங்கள் நிலைத்திருக்கணும். எப்போமாவது ஒரு நேரம் வந்தேன் போனேன் அப்படி இருக்கக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும். நான் சும்மா தான் வந்தேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் தான் உங்களை கொண்டாந்துருக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க நானா வந்தேன். இல்லை, நான் ஏதோ ஒரு வால் போஸ்ட்டை பார்த்து வந்தேன், இல்லை நான் ஏதோ ஒரு போர்டை பார்த்து வந்தேன், இல்லை யாரோ சொன்னாங்க வந்தேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி வந்திருந்தாலும் பரலோகம்தான் அந்த ஏற்பாடு பண்ணி உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் தான் உங்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். இனி கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் நிறைய 1000 லட்சக்கணக்கான விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன். என் லைஃப்பில் அவங்க வந்தாங்க போனாங்க. ஆனால் நிலைச்சிருக்கிறவங்க தான், அவங்க தான் பாக்கியசாலிகள். நிறைய பேர் என்னுடைய ஊரை விட்டு போயிருப்பாங்க, வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள நான் விசாரிக்கும் பொழுது இன்னும் கர்த்தருக்குள் அவங்க நிலைத்திருக்காங்க. இந்த சபையில் வந்து பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சென்னை, பெங்களூர், இன்னும் பல்வேறு பட்டணங்களுக்கு வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, அவர்கள் பயிற்சி நிமித்தமாக புறப்பட்டு போனார்கள். நீ யாரை விசாரித்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறார்கள். உள்ளூர்லேயும் வெளிநாடுகள்லேயும் சரி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதை நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ, மனுஷர்கள் வருவாங்க போவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும், சில எதிர்பார்த்து நடக்காது. எதாக இருந்தாலும் இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதும் அதே வசனத்தில் சொல்கிறார். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியே. சரி, அப்போ எப்படியே நீங்கள் நிலைச்சிருக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ அதை பார்த்து சொல்லுங்கள். பாஸ்டருக்கு பிரியமா அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமாங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி வாசிக்கணும். அப்போது தேவனுக்கு அல்லது பாஸ்டருக்கு பிரியமாய் நிலைத்திருப்பேன், வாஞ்சையாய் நிலைத்திருப்பேன். அப்புறம் தேவ ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷமாய் நான் நிலைத்திருப்பேன், தேவ ஊழியக்காரர்களுக்கு கிரீடமாய் நான் நிலைத்திருப்பேன். நாங்கள் பொதுவாக எப்போவுமே பாஸ்டர்மாருடைய பண்பு என்னென்னா சபையாரை பார்த்து பிரியமானவர்களேம்போம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பிரியமானவர்களாக இருக்கணும். எங்களுக்கு வாஞ்சை உள்ளவர்களாக நீங்கள் நிலைச்சி நிற்கணும். சிலர் கொஞ்ச காலம் வாஞ்சையாக இருப்பாங்க, இன்னொரு சீசனில் வாஞ்சையெல்லாம் தொலைச்சிட்டு எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து உட்காருவாங்க. வாஞ்சையாக இருக்க மாட்டாங்க. பாடுறதுல வாஞ்சை இருக்காது, துதிக்கிறதுல வாஞ்சை இருக்காது, ஜெபம் பண்ணுறதுல வாஞ்சை இருக்காது, ஊழியத்துக்கு வாஞ்சையாக இருக்க மாட்டாங்க. காணிக்கை தசமபாகம் கொடுக்குற வாஞ்சையாக கொடுக்க முடியாமல் போயிடும். அதான் நிலச்சி நிற்கணுமானா நீங்கள் வாஞ்சையாக நிலச்சி நிற்கணும். அடுத்து ஊழியக்காரங்களுடைய கிரீடமாகவே நிற்கணும். எங்களுக்கு கிரீடம்னா வேறு ஊர்கள்லேருந்து வராது. எங்களுடைய கிரீடமே நீங்கள் தான். 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்தில் 2 அதிகாரத்துலேயும் பவுல் அதை எழுதுகிறார், கிரீடம்னு சொல்லி எழுதுகிறார்.
நீங்கள் தானே எனக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் மகிழ்ச்சியின் கிரீடம் என்று எழுதுகிறேன். சரி, இப்போ கர்த்தருக்குள் எப்படி நீங்கள் நிலைச்சு நிற்கணும்? கிரீடமாகவே நிலைச்சு நிற்கணும், வாஞ்சையாகவே நிலைச்சு நிற்கணும், ஊழியக்காரங்களுக்கு பிரியமாகவே நிலைச்சு நிற்கணும். ஒரு சீசனில் கிரீடமாக இருந்தோம், இன்னொரு சீசனில் நாங்கள் முள்காடாக போயிட்டோம், முள் கிரீடமாக மாறிட்டோன்னு மாறக்கூடாது. உங்களை மாத்திர இந்த உலகத்தை நீங்கள் வெறுத்து தள்ளணும். இப்படியே நீங்கள் வாழணும். இன்றைக்கி தேவனுடைய வீட்டில் வந்து திருவிருந்தில் பங்கு பெற்று நீங்கள் அவ்வளோ ஆறுதலுடன் அவ்வளோ ஆசீர்வாதத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். உடம்பில் சுகம் இருக்கா? உடம்பில் சுகம் இருக்கா? இடது கையை உயர்த்தி காட்டுங்க. உடம்பில் சுகம் இருக்கா? இருக்கா? இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. நல்ல வாஞ்சையாக இருக்கிறீங்களா? இயேசுவை சேவிக்கிறதுக்கு, இந்த சபையில் அவரை பின்பற்றுவதற்கு வாஞ்சையாக இருக்கிறீர்களா? இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். முத்த ஆசீர்வாதம், முத்த நிபந்தனையை நன்னி கர்த்தருக்குள் நிலைச்சிரு, உனக்கு எல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லணுமானா நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது நிபந்தனை என்ன? ரெண்டாம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? ரெண்டாவது நிபந்தனை, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கணும். இந்த ஏயோதியாள் சிந்தையாளர் 2 விசுவாசிகளை பற்றி அவர் சொல்கிறாரு. அவங்க அடிக்கடி ஒரு சிந்தையாக இல்லாமல் மாறிக்கிட்டே வருவாங்க. சபையின் சிந்தையவே மாற்றிடுவாங்க. இந்த 2 பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேஷ் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி இல்லை, இப்படி இப்படி ஒரு ஆள் இப்படிங்கும், இல்லை இப்படி இல்லை, பாஸ்டர் இப்படி சொன்னாரே, இல்லை இப்படி தான் நான் போவேன். ஸோ இப்படி இந்த 2 சகோதரிகளும், ஏயோதியாலும் சிந்திக்கையாலும், பேர்களை பாருங்களேன், என்ன பேர்? பெயர்களையும் சொல்லுங்க, ஆசீர்வாதமாக தான் இருக்கும் நமக்கு. ஏயோதியால், சிந்திக்கையால், இந்த 2 ஆவி உங்களுக்குள்ளே வரக்கூடாது. இவங்க தான் சிந்தையை கெடுத்தவங்க. பாருங்கள், நல்லா கேட்டுக்கொண்டே இருங்க. சபையில் ஒரே சிந்தையை நிலைநாட்டுகிறது பரிசுத்த ஆவியானவர், 2வது போதகர், 3வது சத்திய உபதேசங்கள், 4வது ஊழிய தரிசனம். இந்த 4 காரியங்களும் நம்ம சிந்தையை ஒன்றுபடுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது ஒரே சிந்தை தான் இருக்கும், ஆளாளுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வழியில் போகக்கூடாது, ஒரே சிந்தை. அந்த ஒரே சிந்தையை நிர்மாணிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2வது உங்கள் போதகர். அவர் சொல்கிற அந்த கோடு, அவர் போடுற அந்த ரோடு, அவர் செய்கிற அந்த ஊழிய தரிசனம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஒரே சிந்தையை காப்பாற்றும். சிந்தையை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. பண்ணால் ஆசீர்வாதத்தை இழப்போம், அல்லது ஸ்பிரிச்சுவல்லி டேமேஜஸ் உண்டாகும். நிறைய விசுவாசிகள் ஸ்பிரிச்சுவல் டேமேஜஸுக்குள்ளே போனதுக்கு காரணமே ஒவ்வாமை. ஒரு பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து சத்தியத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்து ஊழியத்தில் கலந்து ஒரே சிந்தையை உருவாக்குவார். பெந்தேகோஸ்தே நாளில் அவ்வளோ பேர் வந்திருந்தா கூட அவர்கள் ஒரே சிந்தையாய் நின்றார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ண எழுமி நிற்கிறார், 11 பேரும் சேர்ந்து எழுமி நிற்கிறாங்களாம், ஒரே சிந்தைக்கு அடையாளமாய். வி ஸ்டாண்ட் டுகெதர் என்ற சிந்தையோடு கூட வருகிறார். உண்மையில் பாருங்கள், நம்ம காணாத தேவன், ஆனால் நம்ம காண்கிற பாஸ்டர் இடத்துல காணாத தேவனுடைய மகத்துவங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிந்தையை பாதுகாக்கிற பொறுப்பு பாஸ்டருக்கு இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வாரீங்களா வரலையா அது மட்டும் எங்கள் கவலை கிடையாது. வந்த பிறகும் உங்கள் சிந்தை கலப்படம் ஆகிடக்கூடாது, கரைப்பற்றக்கூடாது, டைவெர்ட் ஆகிடக்கூடாது, ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது. உங்கள் சிந்தை ஒரே சிந்தையாக இருக்கணும். ஆளுக்கொன்று செஞ்சால் போச்சு. கிதியோன் 300 பேருக்கு சொன்னான், நான் என்ன செய்கிறனோ அதுபோல செய்யுங்கள். உடனே 300 பேரும் சரின்னு நிற்கிறாங்க. 300 பேர் தயார் நிலையில் நிற்கிறாங்க. எதிரிகள் அங்கே அவர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்பொழுது கிதியோன் தன் கையில் இருக்கிற பானையை கீழே போட்டு உடைக்கிறான். கிதியோன் செய்தது போல எல்லா 300 பேரும் பானையை கீழே போடுகிறார். பானை உடைந்த உடனே உள்ளிருந்து தீவெட்டி
கிதியோன் உயர தூக்குகிறார். 300 பேரும் தீவெட்டியை உயர்த்துறாங்க. ஒரு கையில் எக்காலத்தை வச்சு ஊதுறார். கிதியோன் ஊதுனோன்னு எல்லாரும் ஊதுறாங்க. கிதியோன் என்ன செய்கிறார்? பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அங்கே வெற்றி எளிதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சாங்க. எதிரிகள் பல லட்சங்கள், இவங்க மொத்தம் 300 பேர் தான், 301 ஆள். பிரியமானவர்களே, இந்த சபையில் குறைந்தபட்சம் 300 இது மாதிரி யுத்த வீரர்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சரியாய் ஒரே சிந்தையில் இருக்கிறவர்கள். முந்தைய காலத்தில் ராஜாக்கள் தான் அந்த ஒரே சிந்தையை பாதுகாப்பார்கள். வேறு சிந்தையாக இருக்கிறவர்கள் கொல்லப்படுவார்கள், அவ்வளோதான். ராஜா சொன்ன அந்த பாதையில் தான் போகணும், அவருடைய கட்டளை தான், அவர் சொன்னதான், அவர் சிந்தை தான். அவர் சொல்கிறவரை காத்து யுத்தத்துக்கு போனாலும் அவர் சொல்லணும். இவன் பட்டயத்தை வச்சுக்கிட்டு தயாராக இருப்பான், கேடகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு. அவர் ஆணையை பார்ப்பான். யாரோ சொன்னாங்கன்னு சண்டைக்கு போக மாட்டான், யுத்தத்துக்கு போக மாட்டான். ராஜா வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். அந்த பாருங்கள், அந்த ராஜாக்கள் இந்த ஒரே சிந்தையை பாதுகாத்தார்கள். ஒரு குடும்பத்தில் கூட சிந்தை அடிக்கடி குழம்பிக்கொண்டே இருந்தால் நல்லா வராது. அப்பா புருஷன் ஒன்றை சொல்லுவார், மனைவி இல்லை இல்லை இது இப்படி தான், இப்படி தான். அப்புறம் அவளுக்கு பயந்து இவருக்கு பயந்து அவர், பிள்ளைகளுக்கு பயந்து தகப்பன் சரியாக தீர்மானிக்க முடியும். இப்படி குழம்புச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஒரே சிந்தையில் குடும்பம் நடக்காட்ட குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்காது. அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த மேன்மையை காத்துக்கொள்ளணும். அவர் சொல்கிறது தான் இறுதி வாக்கு, அப்படி இருக்கணும். பெண்கள் அதுக்கு கீழே தான் வரணும். அவங்க சொல்கிற ஆலோசனை, அம்மாமார்கள் மனைவிமார் ஆலோசனை சொன்னாலும் கீழே வந்துடணும். என் கணவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சார் எனக்கு, அத்தோடு முடிச்சுக்கணும். ஒரே சிந்தையாக இருக்கும்படி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். சிந்தையில் அடிக்கடி மாறக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த 365 நாளும் நான் இயேசுவை சேவிப்பேன். 52 ஞாயிற்றுக்கிழமையும் நான் இயேசுடைய சபையில் நான் போய் உட்கார்ந்துருப்பேன். அந்த சபையில் நான் போய் உட்காருவேன். அங்கே உட்கார்ந்துக்கிட்டே உலகத்தை ஜெயிப்பேன். நான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டே ப்ரமோஷனுக்குள்ளே நான் போவேன். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் அங்கே போய் உட்காந்துருவேன் ஞாயிற்றுக்கிழமை. சிந்தனையில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஒரே சிந்தையாக இருங்க. இரு மனமாக உள்ளுக்கு இப்படியா அப்படியா குழம்பாதீங்க. நான் வேலைக்கு போகணுன்னு தோணுது, ஆனால் ஒரு ஊழிய அழைப்பு இருக்க மாதிரி தோணுது. இப்படி தோணிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த சிந்தை இங்கிட்ட அங்கிட்டும் பிடிச்சி இழுத்துனா ஒரே வழி நேராக போய் பாஸ்டரை சந்திச்சிடணும். அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பாஸ்டர் நம்மளை பார்க்கணும், உரிமையோடு நீங்கள் பார்க்க வரணும். நான் எனக்கு இப்படி 2 கோணமாக இருக்கேன், எனக்கு இந்த சிந்தை 2ஆக போகுது, இரு வழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதை குட்டி போல் இருக்கிறேன், என்ன செய்யணும் தெரில. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் சரியான ரோட்டை உங்களுக்கு காட்டுவோம். ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் சிந்தையை மாற்றுறீங்க, அதனால் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் போய் கடன் வாங்க வேண்டி இருக்குது. இந்த நிலைமை மாறணும். 3வது நிபந்தனை என்ன? 3வது நிபந்தனை என்னவென்றால் வசனம் 4 வாசிங்க எல்லாரும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். முடியும், மறுபடியும் வாசிங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும். பாருங்க, எல்லாம் உங்களுக்கு கிடைச்சி பரிபூர்ணமும் உண்டாயிருந்து உங்கள் விரோதிகள் கூட உங்களுக்கு முன்னால் பணியணும். இப்படி எல்லாத்துலேயும் நான் திருப்தியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணுமானா நீங்கள் கர்த்தருக்குள் மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பணம் கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டாலும் எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அது போதும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பற்றிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை குறித்த சந்தோஷம் தானே இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டாந்துருக்கு சபைக்கு. இல்லைன்னா படுத்துக்கிட்டு இருப்பீங்க படுக்கையில். இல்லை, கர்த்தருடைய சந்தோஷம் எனக்கு என்ன, ஐ எம் ஹாப்பி அபவுட் மை ஜீசஸ். என் இயேசுவை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதான் நம்ம இயேசுவை சேவிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். யாரை பற்றி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இந்த மாதத்தில்? அவர் கொடுக்கிற பொருட்களையா? எதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள்? என் கர்த்தரை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
அவர் எனக்கு எல்லாத்தையும் தர வல்லவர், அவர் எனக்கு தெரியும், அவர் எனக்கு ஜீவனை தந்தவர், உயிர் தெழுந்தவர், அவர் இருக்கிறதே என் சந்தோஷத்துக்கு முதல் காரணம். அல்லேலூயா. பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு இயேசு இருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இப்படி இருந்துட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணம் உண்டாயிருக்கும். 4வது 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், இந்த கடைசி வரிய சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முந்தி வேற எந்த மனிதருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் என்று சபதம் எடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. எங்கிட்டெல்லாம் சில பேர் செய்திகளை கொண்டு வருவாங்க. எப்போ தெரியுமா? எல்லாட்டையும் சொல்லி அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசியில் பாஸ்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இப்படியாக்கும் அப்படியா, எனக்கு முதையே தெரியுமே, நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறேன்னு நாங்கள் யோசிப்போம். ஏன்னா நீங்கள் ஊரில் உள்ளவங்களை நம்புவீங்க, சொந்தக்காரங்களை நம்புவீங்க, நண்பர்களை நம்புவீங்க. கர்த்தருடைய திறப்பில் நிற்கிற மனுஷனை நீதிமான நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு அது தோணாது. ஆனால் தோணணும். நீங்கள் முதலாவது தேவனுக்கு தான் தெரியப்படுத்தணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது நீங்கள் யார்கிட்டையா போய் சொல்லணும் போல இருக்கும். இவ்வளோ வேதனையை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா சீக்கிரம் வியாதிப்பட்டு செத்து போவேன், யார்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்குது அப்படின்னாலும் வாயை திறக்கக்கூடாது. அப்போது உங்ககிட்ட வருவாங்க, நல்ல ஆட்கள்லாம் நிறைய வருவாங்க. யார்கிட்டையும் சொல்லாமல் நேர தேவனுடைய வீட்டுக்கு ஓடி வந்துடணும். ஒரு இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முதலாவது அந்த விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அது வெற்றியாய் முடியும். கர்த்தருக்கு சொல்லுங்க. இப்போ கேள்வி கேட்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டீர்களா? தேவனுக்கு தெரியப்படுத்தித்தான் செய்தீர்களா? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் எதையாவது விட்டு விட்டீர்களா? கண்டுபிடித்து அதையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லலையே ஆண்டவரே. இயேசுவே உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் ஊரில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், உங்களை நான் தள்ளிட்டேனே, உங்களை வருத்தப்படுங்க. நிறைய பேர் தேவனாகி கர்த்தரை ஓரம் தள்ளும்போது அவருக்கு ஊழியக்காரனாக இருக்க நாங்கள் ரொம்ப வைராக்கியமாயிடுவோம். அவரை ஓரம் தள்ளிட்டியே நீ, நாங்கள் பொறுக்க மாட்டோம், தாங்க முடியாது எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஓரம் தள்ளிட்டு நீங்கள் மீதி பேரெல்லாம் முன்னு கூட இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். சிலர் என்கிட்ட ஜெபத்துக்கு வருவாங்க, தங்களுடைய விஷயங்களை என்கிட்ட சொல்கிறதுக்கு வருவாங்க. அப்போ கூட நான் சொல்லி விட்டுருக்கேன், போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் போய் ஆண்டவர்கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்னையை பார்க்க வாங்க, என் ரூமுக்கு வாங்க, பாஸ்டரை பாருங்கள், அவங்ககிட்ட வியாக்கியானம் விவரமாக சொல்லுங்கள். கர்த்தருக்கு போய் சொல்ல தெரியணும். எதாக இருக்கட்டும், அது நன்மையோ தீமையோ, அது வெற்றியோ ஃபெயிலியர்களோ எதாக இருக்கட்டும், கர்த்தர்கிட்ட வந்துடணும். அவர்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூட வேண்டாம், வந்து உட்கார்ந்துருந்தால் போதும். இதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராயிருப்பார். அப்போ தான் உங்களுக்கு அவர் உங்களை விசாரிக்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்தது நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், 3வது என் கணவர்கிட்ட என் மனைவிட்ட நான் சொல்லிட்டேன். சொல்லும்போது அந்த காரியம் நிலை வரப்படும், அது வெற்றி அடையும். சத்தமாக சொல்லுங்கள், நான் இனி தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு தான் பிறருக்கு தெரியப்படுத்துவேன்னு சொல்லுங்கள். 4 காரியங்களை சொன்னேன். 5, 6, 7 வேகமாக வாசிக்கணும். 9, 10 ஆகிய வசனங்களிலே நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இது பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார், விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார். பாஸ்டர்மாருக்கும் விசுவாசிகளுக்கு உள்ள உறவு இது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். நீ வேறு யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க.
இதைத்தான் செய்யுங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், மறுபடியும் வாசித்து சொல்லுங்க என்னெல்லாம். என்னிடத்தில், பவுலிடத்தில், ஊழியக்காரரிடத்தில் கற்றும். முதலாவது கற்க வேண்டும். 2 அந்த பாஸ்டரால் நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை அடைஞ்சிருக்கிறேன் என்ற நிலை உங்களுக்கு இருக்க வேண்டும். 3 அவர் நிறைய சொல்லியிருக்கார் எனக்கு என்று இருக்க வேண்டும். கேட்டும். அப்புறம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு முன்பாக அவர்கள் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், பிழையற்றவர்களாய் வாழ்கிறார்கள் என்பதை நான் கண்டிருக்கிறேன். அவைகளின்படியே நான் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நீங்கள் விசாரிக்கணுமா? அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு? என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் மனம் மலர வேண்டும். இந்த பைபிளில் இந்த ஒரு இடத்துல மனம் மலர்றதை பற்றி சொல்லியிருக்கு. ஊழியக்காரங்களை, உங்கள் பாஸ்டரை விசாரிப்பு தான் உங்களை மனதை மலர செய்கிறது. அவர் சொல்றார், மனம் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம். ஆக்சுவலி இந்த வேர்டு வேறு எங்கேயும் வந்த மாதிரி தெரியல, வந்திருக்குமா தெரியல எனக்கு, அநேகமாக இருக்காது. மனம் மலர்ந்து, இது பவுல் அப்போஸ்தலனோடு உள்ள தொடர்பில் அது வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்துல தான் கற்று, என்னிடத்துல தான் கேட்டு கண்டு நீங்கள் அடைந்து இப்படி ஆசீர்வதிக்கப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது என்னை விசாரிங்க. அப்போது சபை பாஸ்டரை விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சபையை விசாரிக்கிறது. பாஸ்டர் சபை எப்படி இருக்குது, ஊழியம் எப்படி இருக்குது, கட்டட வேலை எப்படி இருக்குது, சிறுவர் ஊழியம் எப்படி இருந்து, நேற்று எவ்வளோ பேர் வந்தாங்க, இதெல்லாம் கேட்கணும் நீங்கள். பாஸ்டர் போதுமான ஊழியத்துக்கு தேவைகள் இருக்குதா, போதுமானது கிடைக்குதா, பாஸ்டர் ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குதா, நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நான் வாட் ஷால் ஐ டூ, உங்களுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டியிருக்கா பாஸ்டர், கேன் ஐ ஹெல்ப் யூ. விசுவாசிகள் இப்படி மனம் மலரணும். நான் நிறைய காலங்கள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். மனம் மலர்ந்த கொஞ்சம் பேரை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாரையும் நான் அப்படி பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எல்லாரையும் அப்படி பார்க்கவில்லை. அவங்க மனம் மலர மாட்டாங்க. அவங்க இருதயத்தை முழுசும் திறக்கவும் மாட்டாங்க, மனம் மலரவும் மாட்டாங்க. ஆனால் வந்துடுவாங்க சர்ச்சுக்கு, உண்மையாக இருப்பாங்க, காணி கொடுப்பாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஊழியத்தை விசாரிக்கிறதுக்கு, பாஸ்டர்மாருடைய நலம் விசாரிக்கிறதுக்கு, அவங்க நாங்கள் வாட் விச் வே ஐ கேன் ஹெல்ப் யூ பாஸ்டர், இந்த சபைக்கு நான் எவ்விதத்தில் உதவி செய்யலாம் பாஸ்டர் சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். பண உதவியை நான் சொல்லலை, எல்லா உதவியும் வாட் எவர் could be done, I am ready to do. Pastor சொல்லுங்க, I am here. மனம் மலர்ந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நிலைமையில் நம்மளை ஆதரிக்கிறவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை போல கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து ஸ்தாபித்தவர்கள், அவர்களை விசாரிப்பதற்கு நாம் மனம் மலர வேண்டும். கையில் உயர்த்தி நான் மனம் மலரணும். ஏன் மனம் மலரணும் ஆண்டவரே? கையை வைத்து சொல்ல சொன்னேன், என் மனம் மலரணும். கர்த்தர் மலர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். மிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே கிரியை செய்வார். நான் இவ்வளோ நேரம் உங்களோடு பேசின 5 விஷயங்களை கேட்டீர்கள். 6வது விஷயத்துக்கு வாருங்கள். வசனம் 11 வாசியுங்கள். நான் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்து நீங்கள் 6ஆம் நிபந்தனையை அறிய வேண்டும். எப்படி நீங்கள் வாழணும்னா மனரம்மியமாக வாழணும். என்ன வார்த்தை? இந்த வார்த்தை வேறு எங்கேயுமே இல்லை அதிகமாக. நீதிமொழிகள் 15:15 மட்டும் இருக்குது. மனரம்மியமோ நித்திய விருந்து என்ற வசனத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் மனம் ரம்மியமாக வாழ்றதில்லை. அதாவது இயேசுவை நம்பி மனரம்மியமாக தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். கீழே அவர் எழுதுகிறார், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி அடையவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த பட்டினியாக இருக்கிறதுக்கும் குறைவுபடுறதுக்கும் போதிக்கப்பட்டேன்னா யாரோ போதிச்சிருக்காங்க. குறைவை சகிக்கிறதுக்கு சகிச்சு வாழடா, பட்டினியை சகிச்சு வாழு என்று போதிக்கிற ஒரு போதகர் அங்கே இருந்திருக்கார். பவுலுக்கு போதகர் கமாலியேல்.
சாப்பிட்டா தான் ஊழியம் அப்படி இல்லை, சாப்பிட்டா தான் ஆராதனை அப்படி இல்லை. எப்பா கிடைச்சாலும் கிடைக்காட்டினாங்க ஆராதனை முக்கியம். மறுபடியும் பாருங்கள் எப்படி வாழணும். நீங்கள் இல்லையே இல்லையே அது இல்லையே ஐயோ மற்றவங்களை போலவா, மற்றவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. நீ ஒரு தனிப்பிறவி, நீ இன்னொரு ஆளோட உன்னை ஒப்பிடாத. அவரை மாதிரி என்னை ஆசீர்வதின்னு சொல்லவே சொல்லாது. கர்த்தர் உன்னை தனியாக ஆசீர்வதிப்பார். அவருடைய பார்வையிலே நீ ரொம்ப விசேஷித்தமான ஒரு ஆள். உன்னை கர்த்தர் எல்லார மாதிரி பண்ண மாட்டார், ரொம்ப வித்தியாசமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சம்பாதிக்கிற மாதிரி நீ இப்படி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சம்திங் டிஃப்ரெண்ட். உன்னை கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி லைஃப் உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? அல்லேலூயா. எல்லாரும் முழு இருதயத்தோட கை தட்டு. ஆமென். எல்லாரும் மாதிரி நடத்த மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி நான் கர்த்தர் என்னை நடத்தணும்னு சொன்னால் அது வசதி இருக்காது, நல்லா வராது. கர்த்தர் நான் தனியாக நடக்கிறேன். இவனை மாதிரி இன்னொருத்தன் இல்லைன்னு வரணும். இவளை மாதிரி இன்னொரு ஆள் இல்லை நாட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பேசுகிற மாதிரி, நீ பார்க்குற மாதிரி, நான் உன்னை நிரப்பி இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தன் மேலே உள்ள அபிஷேகம் கிடையாது. சில பேர் ஏலியாவின் அபிஷேகம் பாங்க, எல்லாம் கிடையாது. உனக்குன்னு தனி அபிஷேகம். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலாக கவனிக்கிற கர்த்தருக்கு நீங்கள் எவ்வளோ கொண்டாடணும் தெரியுமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதனால் அவனை மாதிரி வாழ முடியல, இவ்வளோ மாதிரி சொல்லாங்க. வாழ்ந்திருந்தாலும் இயேசுக்கே, தாழ்ந்தாலும் இயேசுக்கே. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? மனுஷர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். மனரம்யமாக கற்று வீட்டுக்குள்ளே போகும்போது மனரம்யமாக வாழ படிங்க. உரிமையில் சில இதை கேட்பீங்க. ஏன் இன்னைக்கு அந்த சாப்பாடு இல்லை, ஏன் இந்த இது இல்லை, ஏன் அப்படி இல்லை, அந்த பிள்ளைகள் ஏன் இப்படி இல்லை இப்படி இல்லை, அதெல்லாம் உங்கள் உரிமை. ஆனாலும் உங்கள் குடும்பத்துக்கென்று கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்வு, அந்த அந்த ஸ்டாண்டர்டு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா வாழ்விலும் இயேசு கூட இருப்பார், தாழ்விலும் இயேசு கூட இருப்பார். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எதையும் சொல்லலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மனரம்யமான பிள்ளைங்க. இயேசு போதுமே, அதான் மனரம்யமாய். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாய். மனரம்யமான பிள்ளை. அந்த பையன் எப்படி மனரம்யமான பையன், அந்த பிரதர் எப்படி மனரம்யமான ஆள், அந்த சிஸ்டர், அந்த அம்மா எப்படி மனரம்யமான பிள்ளை. என்கிட்ட கேட்பாங்க, விசுவாசி எப்படி? மனரம்யமான விசுவாசி. யாரும் கேட்காட்டாலும் நாங்களே கேட்டுக்கிடுவோம், தம்பி அந்த விசுவாசி எப்படி? மனரம்யமான விசுவாசி. இந்த அதை நீங்கள் கீப்பப் பண்ணுங்க. கடைசியாக 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 வாசிங்க, சீக்கிரம். எல்லாம் எனக்கு கிடைக்கும், பரிபூர்ணம் உண்டாயிருக்கு. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்ராத்தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டதினால் நான் திருப்தி அடைகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லார், எப்ராத்தீத்துங்கிற ஒருவன் அவன் ரொம்ப உண்மையுள்ளவன், உடன் ஊழியக்கார். விசுவாசிகள் எல்லாம் பணம் பிரித்து காசுகளை கலெக்ட் பண்ணி எப்பாப்ராத்து கையில் கொடுத்து கொண்டு போய் பவுலுக்கு கொடுங்க. சேகரித்து கொடுக்குற பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது, இப்பவும் இருக்குது. சேகரித்து கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறாரு, இந்த எப்பாப்ராத்தீத்து மூலமாக நீங்கள் கொடுத்து விட்டீங்களே, அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது. என்னத்தை கொடுத்து விட்டீங்கன்னு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலி. இன்னும் நீளமாக இருப்பார். தேவ மனுஷனுக்கு ஊழியத்துக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு என்ன பேர்?
சமபாகம் காணிக்க இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு கொடுக்குறீங்க. பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க ரூபாயை கொண்டு போய் புது ரூபாயை மாற்றிட்டு வந்து காணிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? ஏன்னா அது ஒரு பெரிய பலி. அது எப்படிப்பட்ட பலின்னு எல்லாரும் தெளிவாக சொல்லுங்கள். எப்படிப்பட்ட பலின்னு எவ்வளோ நீளத்துக்கு போட்டிருக்கு பாருங்கள். எங்கேருந்து தொடங்குது? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலி. மறுபடியும் சொல்லுங்க. சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலி. இந்த பலியில் நீங்கள் உண்மையாக இருங்க. அப்போ கர்த்தர் எல்லாம் எனக்கு கிடைத்ததுங்கிற பிளெஸ்ஸிங்கில் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விடுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை நடத்துகிறவர்களை விசாரியுங்கள், ஊழியங்களை விசாரியுங்கள், அப்பொழுது நன்றாயிருப்பீர்கள். மனரம்யமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம். கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7வது, சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியை கர்த்தருக்கு செலுத்தி ஊழியத்தை தாங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்ப நின்று கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் உயர கைகளை உயர்த்துங்க. கை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். ஓசன்னா, ஆமென், அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, 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 ஆமென். கர்த்தரால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பலம் உங்கள் மேல் வந்து நிழலிடும். ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் உங்கள் மேல் மேற்கொள்ள விடமாட்டார். பிசாசு மேற்கொள்ள விடமாட்டார். வியாதி மேற்கொள்ள விடமாட்டார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆதரிப்பார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். உங்களுக்கு விரோதிகள் வந்து உங்களை பணிந்து கொள்வார்கள். ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடி போக மாட்டீர்கள், அவைகள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரம் தட்டி இயேசுவே, இயேசுவே என்று ஒரு முறை சத்தமிடலாம், சத்தமிடலாம்.